நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் இதுன்னு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எவ்வளவோ பேசி பார்க்குறாரு. போலீஸ்கிட்ட அவர் ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவர்கிட்ட போயிட்டு நண்பா கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த 5 வயதில் குழந்தையே இல்லை, அதெல்லாம் நிரூபிக்கலாம்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்காத நேரத்தில் கரெக்டாக இந்த மாதிரிலாம் மாறிச்சு. நீ தான் எதனா ஒன்று பண்ணணும், எப்படியாவது காப்பாற்றணும், ரொம்பவே கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே கார்த்தி எனக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பாக இவ்வளோ ஜெயிலில் போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். இதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல, அரெஸ்ட் பண்ணுறதை தவிர எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் கேட்டாலும் மறுபக்கம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது, சொன்னாலும் பிரச்சனை இல்லைங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கேன். அதே சமயத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம கார்த்தி இருக்கலாம், அவன் இருந்துன்னு ஸ்ட்ராங்கான ஒரு கேஸை கொடுத்துட்டுருக்கான். தான் குழந்தைய கொண்டதுக்கோசரம் குழந்தை இறந்துச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது கார்த்தின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, ஐயோ என்னங்க சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கதறி எழுறாரு. அடா இல்லாத குழந்தைக்கு இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ், அடே இதெல்லாம் உலகமாக நடிப்படா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே அப்படியே சும்மா இங்கே மரங்குதடா, மரம் என்ன மரம், எந்த ஒரு மரம் சொல்லுவாங்களே, என்ன மரம், டே என்னடா மரம் அது, தும்மஞ்செடியில் போய் ஜுருக்கு போட்டுலாம் தோணுதுங்க எனக்கே ஒரு பக்கம். இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் விஜய்கிறார்ல, அவர் எதுக்குடா இதுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி கௌதம்ன்றதை தாங்க மாற்றி சொல்லிட்டேன். கௌதம் இருக்கார்ல, அவர் வந்து செம கன்ஃபியூஷனில் இருக்கார். எப்படி இலக்கியா வெளியே கொண்டு வரது, இலக்கியா என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா அவளே அடிச்சுன்னு அவளே வந்து அம்மா ஐயோ கும்மா இம்மான்னு சொல்லிட்டு கீழே வந்து பல்டேஷன் வந்துட்டா, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் வெட்ட வெளிச்சத்துக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுன்னு தெரியாமல் அப்படியே குறுகி போய் நின்று இருக்காங்க. உள்ள முருகுதா அப்படின்னு சொல்லிட்டு குறுகி போய் நின்று இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, இந்த பிரச்சனைலாம் எப்படி முடிவு கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. ஆனால் இருந்தாலும் எல்லாமே நமக்கு சாதகமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி ரொம்பவே சந்தோஷத்தில் ஆணவத்தில் இருக்காங்க. ஆனால் அஞ்சலிக்கு தெரியாத ஒரு ஆப்பு இதுக்கு மேலே தான் இருக்குது. கௌதம் நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சலியை பார்த்தா அப்படியெல்லாம் தெரில. கரெக்டாக நானும் 2-3 டாக்டர்கிட்ட எல்லாம் விசாரித்தேன், இந்த மாதிரி ஆனால் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. 2 நாளைக்கு 3 நாளைக்கு எப்படி இருந்தாலும் பெட் ரெஸ்ட் தான் எடுத்தாகணும், எழுந்துக்கிட்டா நடக்க முடியாது, பேச்சு முச்சே இருக்காது. ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி இருந்தாலும் மௌனத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் இவன் நல்லா கூலியை தடவைக்கான்னு நல்லா ஜூஸ் பிரியாணி அது இதுன்னு தின்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ கன்ஃபார்ம் தான் முடிஞ்சு சோழி முடிஞ்சு இவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே இவளோட நிலமை அதோ கெதிதாங்க, போச்சு அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலமையில போயின்னு இருக்குங்க. இதெல்லாம் இன்னும் எங்கெங்கே போக போதும், என்னென்ன நடக்க போதும், எது நடக்க போதும் பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட இருக்காரு நம்ம கார்த்தி அஞ்சலியும். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக நம்ம கௌதம் ஒன்று பண்ணுறாருங்க. அஞ்சலியோட மறுபக்கத்தை எல்லாத்தையுமே ஒரு பக்கம் வெளிச்சத்து கொண்டு வராரு. இதுக்கப்புறம் அஞ்சலியெல்லாம் தப்பிக்க முடியாது. மாட்டுக்கென்னார் ஒருத்தர், அவர் காப்பாற்ற வேணும் கத்தரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி போட்டேன்டா, எவ்வளோ தூரம் போக போது மிஞ்சி போனோம், இங்கேருந்து அது வரையும் போகுமா, அங்கேருந்து அது வரையும் போகுமா, எல்லாத்தையும் நாம் ஒரு பக்கம் சமாளிப்போம். இவன் பாருங்க ஒரு பக்கம் உக்காந்து கீறி நின்று இருக்கான், வேறு வேலை வெட்டியில் தானே போயிட்டு இப்போ அப்படியே ஆட்டுக்கறி குழம்பே கொதிக்கது திரும்பே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் செஞ்சுன்னு இருக்காங்க. ஆனால் அதுக்காக தான் அவசரமாக போட்டுன்னு இருக்கான். லாஸ்ட் வீடியோ அங்கே இது போயிட்டு சாப்பிட்டு போகிறான். எப்படியோ எப்பா லாஸ்ட் வீடியோன்னு சொல்லிட்டு போராடா, அது வெறும் சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கவலைப்படாதீங்க, திருப்பி மதியம் வருவேன், நைட்டுக்கு வருவேன், வந்து எல்லாரையும் ஒரு பக்கம் அன்பு தொல்லையில் ஒரு பக்கம் ஆட்டி வைக்க போகிறேன். ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி வணக்கம், வந்தனம் வருக தருக, நன்றி வணக்கம்.